சென்னை மந்தைவெளி மார்க்கெட் பகுதியில் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் தேர்தல் பரப்புரையில் ஈடுபட்டுள்ளார். அதனை நேரலையில் பார்க்கலாம். பிள்ளைகள் கோயில் வளத்திலே குளிச்சு சாமியை கும்பிட்டு இங்கே அமர்ந்து நல்ல காற்றை சுவாசிக்க வேண்டும் என்பது தமிழனின் வழிபாடு என்பது, கோட்பாடு என்பது, மெய்யியல் என்பது, அறிவியல் என்பதை தமிழ் சமூக மக்கள் எண்ணிலும் நிலையின் தம்பிதங்கள் புரிந்து கொள்ளணும். சீமான் மரத்தொகை பேசிட்டுக்கிறான், மரத்துக்கா ஓட்டு இருக்குன்றான். அட பாவி, மரத்துக்கிட்ட ஓட்டு இல்ல, என் உயிர் இந்த மரத்துக்கிட்ட தான் இருக்கு. அதனாலதான் நான் மரத்தோட பேசிட்டு இருக்கேன், மாட்டோட பேசிட்டு இருக்காங்கிறான். மாடு என்பது மாடு இல்ல, ஆடு என்பது ஆடு இல்ல, நம் செல்வங்கள். எல்லா உலக பேரறிஞரும் சொல்றான், ஆடும் மாடும் மொபைல் பேங்க்ங்கிறான், நடமாடும் வைப்பகங்கிறான். ஒரு ஆடுன்னா 70,000, மாடுன்னா பால். உன் நாட்டின் பொருளாதாரம் என்ன? சாராயம் எவ்வளவு? 50,000 கோடி ஒரு ஆண்டுக்கு. பால், அதன் சந்தை என்ன? 3 லட்சம் கோடி. ஒரு நாட்டின் பட்ஜெட்டே 3 லட்சம் கோடி தான். அரசு ஆவின் பால் விற்குது, திமுக அதிமுக அரசு. எங்க கேள்வி இருக்கு? இருக்கு, பால் இருக்கு, ஆவின் பால். பால் இருக்கு, அது பால் தானே கேது? பால் இல்ல, பால் போல ஒன்று. அப்போ ஆவின் பால் பேர் வச்சு, ஆனா என்ன பசு? எங்க பசு? இங்க இல்ல இல்ல. ஆனால் பால் வளத்துறைக்கு ஒரு அமைச்சர் இருக்கிறார். பால் இருக்கிறது, வளம் எங்கே என்ற கேள்வியை என் சொந்தங்கள் எழுப்பினார். அதுதான் விழிப்புணர்வு, அதுதான் மாற்றத்திற்கான சிந்தனை. அங்கதான் புரட்சிகரமான அரசியலுக்கான விதை ஊண்டப்படுகிறது. கால்நடைத்துறைக்கு அமைச்சர் இருக்கிறார். கால்நடை எங்கே? உனக்கு பால் எங்கே இருந்து வருகிறது? எங்கே இருந்து? ஆந்திராவில் இருந்து. ஆந்திர முதலாளிக்கு தமிழ்நாட்டு மக்களுக்கு தரமான பாலை கொடுக்கணும்னு பசுவின் மாரிலிருந்து கறந்த உடனே ஒரு சொட்டு கலப்படம் இல்லாம உங்களுக்கு அனுப்பி வைக்கிறார. என்ன அவருக்கு வெங்கடாச்சலி கோயில வேண்டிட்டார? யாருக்கும் கலப்படம் இல்லாம தமிழ்நாட்டு மக்களுக்கு பால் கொடுக்கணும்னு. இப்படி ஒரு கூட்டமா இது மாறி போயிடுச்சு. என்ன கொடுக்கறான்? என்ன தண்ணி கடையில வாங்கி குடிக்கிற? அது குடிக்கிற திறன்ல இருக்கு, தகுதியில் இருக்குன்னு யாருக்கு தெரியும்? யாரு தர சான்றிதழ் தந்தவையார்? யார்? நம்ம ஆத்தாளப்பனுக்கு கிடைக்காத தண்ணி அப்போலோ மினரல் கிண்லே முதலாளிக்கு எப்ப பெற்றாலும் கிடைக்கிற. எப்படி 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 அழைச்சு பேசல? எத்தனை கொடுக்க வேணும்னாலும் அப்படி கேன்ல கொண்டாந்து இறக்குறானே, எப்படி? ஏன் நமக்கு அந்த தண்ணி கிடைக்கல? அது தண்ணி தான் யாருக்கு தெரியும்? தண்ணி குடிக்கிற திறன் இருக்குன்னு தெரியும். அவ்வளவு நஞ்சு. நீ குடிக்கிற பாலா? குஜராத்ல இருந்து அமுல்னு ஒரு பால் வருது, குஜராத் மாநிலம் நமக்கு கொடுக்குது. ஏன் நீ ஏன் மாடு வளர்க்கல? உனக்கு அவமானம். பால் குடிக்கணும், நெய் திங்கணும், தயிர் திங்கணும், மோர் குடிக்கணும், வெண்ணெய் போடணும், தோசையில நெய்யை ஊற்றி நல்லா சாப்பிடணும். ஆனா மாடு வளர்த்தப்படாது. பைத்தியங்களே பைத்தியங்களே. பிரதமர் பேசுறாரு டைரி டேல, பால் நாள்ல. பாலில் மிகப்பெரிய சந்தை இருக்கிறது, பொருளாதாரம் இருக்கிறது. பாலிலேயே நம்ம தற்சார்பு பொருளாதாரத்தை அடைய முடியுங்கிற பேச்சு இருக்க. கேளுங்க, பேச்சு இருக்கு. எது ஒன்றையும் பார்க்கறதில்ல. உலகத்தில் மற்ற நாடுகள் எதுக்கு உங்களுக்கு அலைபேசி இருக்கு, வலையொலி இருக்கு, எல்லாம் பொழுதுபோக்குக்கு எது எதைய பார்த்து தொலைக்கிறிய? உருப்படியாத பாரு, போய் பாரு. ஒரு சின்ன நாடு சிங்கப்பூர், ஒரு வளமும் இல்ல. நமக்கு அது நிலம் இருக்கு, மலை இருக்கு, காடு இருக்கு, ஏதோ இருக்கு, அறிவு இருக்கு, மனித